சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரம்மோ தாலி பிரிச்சு கோக்குற விழால வந்து கலந்துக்கோங்க. நீங்களாம் கலந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு மகாவையும் ஸ்னேகாவையும் வெறுப்பேத்துறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து. அதனால ஆண்டி பாத்தீங்களா ஆண்டின்றாங்க. சரி கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமேன்றாங்க. அதுக்கப்புறம் சிவா ரெடிட்டு வராங்க. சிவா எப்படியோ சரியான நேரத்துல வந்துட்டப்பா. நான் கூட எங்க நீ வரமாட்டியோ அப்படின்னு நினைச்சேன். எப்படியோ நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உக்காரு சிவான்னு சொல்லிட்டு சிவாவை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுமே பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப அழகாவே வந்து எல்லாமே தாலி பிரிச்சு கோக்குற விழாலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே வந்து சிவாவுடைய பெரியம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஜோடியுமே உட்கார வச்சு அவங்களுக்காக என்னென்ன விஷயங்கள பண்ணணுமோ எல்லா விஷயங்களுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாலி பிரிச்சு கோக்குறதும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாவே முடிஞ்சிருது. ஆனா பைரவிக்கு அதில சுத்தமா உடன்பாடு இல்ல. ஆனா வேற வழி இல்லாத தான் அப்பாக்காகவும், அம்மாக்காகவும் தான் அந்த தாலி பிரிச்சு கோக்குற விழாலயே வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பைரவியோடைய அப்பா, அம்மா தான் பசங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நெனச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சிவா வந்து தாலி பிரிச்சு கோக்கும்போது, சிந்துவ மனசுல நெனச்சுட்டே வந்து அது தாலிய வந்து போடுவாங்க. "இப்படி பண்ணிட்டல்லடி, உன்ன கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையவே வந்து இப்படி அழிச்சிட்டல்லன்னு" சொல்லிட்டு சிவா மனசுல நெனச்சுட்டே வந்து அந்த தாலியுமே வந்து போட்டிருப்பாங்க. ஸ்னேகா இதெல்லாம் பார்த்து, "ஆண்டி என்னால இத பார்க்க முடியலன்னு" சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. "கவலைப்படாத சிந்துவ ஒரு வழி பண்ணிடலான்றாங்க." அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.